அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். பெரியவா ஒரு மதத்தலைவர் ஏதோ மதத்தில் உள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் கவனம் இருந்தது அப்படின்னு இல்லை. சமுதாயத்தில் உள்ள பல பிரச்சனைகள், அந்த சமுதாயத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு காரணம் நமது மதத்தை நாம சரியா புரிஞ்சிக்காத, நம்மளோட மதானுஷ்டானங்களை நமக்கு சாஸ்திரங்கள்ல சொன்னதை சரிவர கடைபிடிக்காதுதான் சமுதாயத்துல பல பிரச்சனைகளுக்கு காரணம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா பெரியவா நமக்கு எடுத்து சொல்றா. நாம எதுவும் ஒரு சமுதாயத்துக்கும் அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறப்பதான் நாம பாக்குறோம். அப்படி பாக்குறதுனால்தான் நமக்கு உண்மையான பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை எப்படி நிவர்த்தி பண்றது அப்படின்னு தெரியாத தத்தளிச்சுட்டு இருக்கோம். ஆனா பெரியவா பார்த்தீங்கன்னா இந்த திரிகால ஞானியா இருக்கிறதுனால, சத்குருவா இருக்கிறதுனால, ஒவ்வொரு சமுதாய பிரச்சனைகளுக்கு காரணமே நாம மதத்தை சரியா புரிஞ்சுக்காதனால, மதத்துல உள்ள கோட்பாடை சரியா அனுஷ்டானம் பண்ணதுனால்தான் அப்படிங்கறது தெளிவா எடுத்து சொல்லி, நாம அந்த அனுஷ்டானங்களை சரி பண்ணிட்டோம்னா சமுதாய பிரச்சனைன்னு போயிடும் அப்படிங்கறதுல ரொம்ப தீர்மானமா நமக்கு உபதேசம் பண்றா. அதுல பார்த்தீங்கன்னா சமுதாயத்துல உள்ள பல கொடுமைகளுக்கு காரணம் பெண்களோட சீரழிவுக்கு காரணம் காலாகாலத்துல கல்யாணம் ஆகாதது அப்படிங்கிற ஒண்ணு. அந்த கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் வரதட்சணைங்கிற ஒரு கொடுமையா இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அந்த வரதட்சணைய பெரியவா ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாடுபட்டா. காலாகாலத்துல எளிய திருமணம் நடக்கணும் அப்படின்னு நாம அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த விவாகம் முதலானதெல்லாம் ஒரு மத சம்பந்தப்பட்ட ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஒரு கல்யாணமாகட்டும், உபநயனமாகட்டும், இன்னும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளா இருந்தாலும் இது ஒரு மதத்துல சொல்லியிருக்கிற ஒரு அனுஷ்டானம், ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன். ஆனா இதை என்ன பண்றோம்னா ஒரு சோசியல் ஈவெண்டா நாம கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம சமுதாயத்துல உள்ள நமக்குள்ள அந்தஸ்து, நமக்குள்ள ஐஸ்வர்யம் இதெல்லாம் காமிச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நாம உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி படுத்திக்கிறதுனால இருக்கிறவன் அப்படி பண்ணிட்டான்னா இல்லாதவனுக்கு அதை பார்த்து ஆசை வந்துடுறது, அதுக்கு பல வழியில தப்பு பண்ண தோன்றது, இல்லையா போட்டா போட்டி வருது, ஒருத்தருக்குள்ள துவேஷம் வருது, விரோதம் வருது, இப்படி பல விஷயங்கள் அதுல பரவிண்டு போறது. அதனால அந்த மத சம்பந்தமான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாஸ்திரத்துல சொன்னபடி அப்படியே நாம கடைபிடிக்கணும். நமது சாஸ்திரத்துல எந்த ஒரு காரியத்துக்கும் பணத்தை பத்தியே லட்சியம் பண்ணல, ஐஸ்வர்யம் வேணும்னே சொல்லல. ஏதான உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதான ஒரு விசேஷம் அப்படின்னா, ஒரு தானம் அப்படின்னா அதுல தட்சிணை வைக்கணும் அப்படின்னா ஸ்வர்ணத்தை வை அப்படின்னு சொல்றது. சரி, பவுனம் வைக்கிறது அப்படின்னா பவுன ஸ்வர்ணத்தை தட்சிணையா வச்சாதான் நம்ம இனிமே ஒரு தானத்தை பண்ண முடியுமா, ஒரு காரியத்தை பண்ண முடியுமான்னு அதே சாஸ்திரம் என்ன பண்றது, உடனே உனக்கு பவுன வை, பவுன் இல்லையா ஒரு துளசி தளத்தை வைங்க அப்படிங்கிறது. அப்போ பாத்துங்கோ, பவுனை வச்சாலும் ஒண்ணுதான், ஒரு துளசி தளத்தை வச்சாலும் ஒண்ணுதான் அப்படின்னு. இருக்கிறவா பவுன் வைக்கிறா, இல்லாதவா துளசி தளத்தை வைக்கலாம். அப்படி இருக்கிறவனும் துளசி தளத்தை வச்சாலுமே பரவாயில்ல, ஏன்னா இல்லாதவன் பவுனை வைக்க முடியாது, அதனால இருக்கிறவனும் துளசி தளத்தை வச்சுக்கலாம். அப்படி சமுதாயத்துல மேல்தட்டுல இருக்கிறவாள்லாம் தங்களோட எந்த ஒரு நடவடிக்கையிலையும், நடை உடை பாவனையிலிருந்து எல்லாத்திலையும் எவ்வளவுக்கு இவ்வளவு எளிமையா இருந்து காமிக்கிறாளோ, கீழே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவ ஒரு வழிகாட்டியா இருக்கணும், அவ ஒரு முன்னுதாரணமா இருந்து அவ அப்படி எளிமையா இருந்து காமிக்கணும் அப்படின்னு தான் பெரியவா ஆசைப்பட்டா. அதனாலதான் ஒரு பெரிய பீடாதிபதியா இருந்து அவர் பலமை எளிமையா இருந்ததுக்கு காரணம் இருந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுவே அவருக்கு எவ்வளவு பேர் புகழ கொடுத்தது, பெருமையை கொடுத்தது. உலகம் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாப்புல அவர்கிட்ட ஒரு பக்தி வராப்புல இருந்தது. அது மாதிரி யாரா இருந்தாலும் நமது வீட்டுல எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, விவாகமா இருக்கட்டும், உபநயனமா இருக்கட்டும், இன்னும் எந்த ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனா இருந்தாலும் அதை எவ்வளவுக்கு அவ்வளவு சிம்பிளா எளிமையா பண்றோமோ அவ்வளவுக்கு அடுத்த வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி கிடைக்கும், பெரியவா அனுகிரகம் இருந்ததுன்னா, பெரியவாள்கிட்ட நமக்கு பக்தி இருந்ததுன்னா அவ அனுகிரகம் தான் அந்த தைரியம் வந்துடும். அது ஒரு தைரியமா இருந்து பண்ணி காமிக்கணும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய புரட்சி. அப்படி பண்ணி காமிக்கணும் தான் ஆசைப்பட்டா. அப்படி இந்த விவாகத்துல இந்த வரதட்சணை, சீர்சந்தி, இது மாதிரி அந்த கொடுமைகள்லாம் போக்கணும் அப்படின்னு பண்ணினா, அதுக்கு உபதேசம் பண்ணினா, அப்படி பண்ற பெரியவா வெறும் உபதேசம் மட்டும் பண்ணிட்டு விடல. இந்த புனிதமான இந்த விவாகம் குழந்தைகளுக்கெல்லாம், ஏழை எளிகளுக்கெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் மடத்து மூலியமாம என்னென்ன உதவி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணினா. கல்யாணம் அப்படின்னா, பெண் கல்யாணம்னா
திருமங்கல்யத்துக்கு பவுன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் வச்சிருந்தா. அதுக்காக என்ன பண்ணுவானே, யாரானு இருக்கிறவாழ்கிட்டெல்லாம் கேட்டு கேட்டு வாங்குறது. எனக்கு பவுன் கொடுங்கோ, எனக்கு திருமங்கல்யம் கொடு, அத்தை பண்ணி கொடு, இத்தை பண்ணி கொடு அப்படின்னு அவாவா கொண்டு கொடுத்தா, இருக்கிறவா கொண்டு கொடுத்தா அதை இல்லாதவாளுக்கு விநியோகம் பண்ணினா. இப்போ ரெண்டு விஷயம், இருக்கிறவா கொண்டு பெரியவாளுக்கு காணிக்கையா கொடுக்கறதே அவளுக்கும் பெரியவா அனுகிரகம் கிடைக்கிறது, கொடுத்தவாளுக்கும் ஒரு திருப்தி, பெரியவாளுக்காக நம்ம காணிக்கை கொடுத்தோம் அப்படின்னு பெரியவா அனுகிரகம் கிடைச்சதுன்னு. இல்லாதவா கேட்டு வாங்கிக்கிறதே பெரியவா கையால கொடுத்தா பெரியவா அனுகிரகம் பண்ணினது அப்படின்னு வாங்கிக்கிறவாளுக்கும் பெரியவா அனுகிரகம் அப்படின்ட்டு பெரியவா கிருபை அப்படின்னு பெரியவாள்கிட்ட வாங்கிட்டுமே பெரியவா பிரசாதம்ங்கிற ஒரு பெருமை கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. கொடுத்தவாளுக்கும் பெரியவாளுக்கு பிரீத்தியா நம்ம அர்ப்பணம் பண்ணினுமேங்கிற கிடைக்கிறது. இப்படி எல்லாம் அதிசயமான நிகழ்ச்சிகள்லாம் மடத்துல எப்பொழுதும் நடந்துருக்கு பெரியவா சன்னதியில. அப்படி பல பேர் கொடுக்கிறவாள்லாம் இருக்கிறவா கொடுக்கறது வாங்கி பெரியவா பல பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிறதே ஒரு நாளைக்கு கூட்டத்துல வரிசையா எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒருத்தர் ஒரு பழத்தட்டை வச்சு, பொண்ணுக்கு கல்யாணம், நாங்க ஏழை, ஏதானு பெரியவா உபகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு, பெரியவா ஒன்னும் பார்த்தா பேசாத நின்னா. கூட இருக்கிறவாள்லாம் இந்த நடந்து வாங்கோ, பின்னால இருக்கிறவா வரட்டும், பெரியவா அப்புறம் பதில் சொல்லுவா அப்படின்னு விட்டா. அவர் இப்படி ஓரமா போய் நின்று பெரியவா அந்த அப்படியே தட்டோட இந்த வாங்கி வச்சுன்னு விட்டா. இன்னொரு 10 பேர் கழிச்சு இன்னொருத்தர் யாரோ ஒருத்த வந்தா. அவளும் இதே மாதிரி ஒரு தட்டுல பழத்தை வச்சா, ஒரு பத்திரிகை வச்சா, குழந்தைக்கு கல்யாணம், பெரியவா உபகாரம் பண்ணும் அப்படின்னா. இவாளுக்கும் ஒண்ணும் பதில் சொல்ல. அவரும் அந்த போயிட்டார். அந்த தட்டும் இந்த வந்துடுத்து, அந்த பத்திரிகை இங்கேயே வந்தது. இப்படி 10 பேர் போன அப்புறம் 15 பேர் 20 பேர் போனதுக்கு அப்புறம் 1 ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. இப்படி 3-4 பேர் வந்து கூட்டத்துல குழந்தைக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், உபகாரம் பண்ணும், பொண்ணுக்கு கல்யாணம், குழந்தைக்கு கல்யாணம், உபகாரம் பண்ணும் கேட்கிறா. இப்படி 4 பத்திரிகை வந்தோன்னு பக்கத்துல இருந்தவருக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்ன இன்னைக்கு வரவாள்ல பாதி பேர் பொண்ணுக்கு கல்யாணம், பெரியவா உபகாரம் பண்ணும், பொண்ணுக்கு கல்யாணம், உபகாரம், என்ன உபகாரம் பண்ண போறா, பெரியவா புடவை, திருமங்கல்யம், வேஷ்டி இதெல்லாம் தானே கொடுப்பா, இதுக்கு கேட்கிறாளே அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஒரே நாளைக்கு தொடர்ந்து இது மாதிரி வந்தா நமக்கே ஒரு அதிசயமா இருக்கும் இல்லையா. அவர் என்ன பண்ணார், கூட கைங்கரியமன்றர் இப்படி இந்த கல்யாண பத்திரிகையை பார்த்தார். வரிசையா ஒருத்தரா கொண்டு வைக்கிறாளே, யார் யாரு அப்படின்னு பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்துல இப்படி பார்த்தார். எடுத்து பார்த்தா 4 பத்திரிக்கையும் ஒருத்தர் ஒரு கல்யாணமாவே இருக்கு. ஒரே கல்யாண பத்திரிக்கை 4 பேர் கொண்டு வச்சிருக்கா. இது கூட கைங்கரியம் பண்றவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து, தாபமா இருந்தது. பெரியவா ஏதோ இல்லாதவாளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்றா, உபகாரம் பண்றா, அத உலகத்துல உள்ள ஜனங்கள் எப்படி மிஸ்யூஸ் பண்றா பத்தியலா, அதை எப்படி போய் தப்பா பயன்படுத்திக்கிறா. ஏதோ இல்லாதவாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நிஜமாவே இவாளுக்கு இல்லைன்னா கூட ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் கேட்டு ஒரு ஐட்டத்தை வாங்கிட்டு போனா போருமே. இப்படி அம்ட்ட மட்டும் வாங்கிக்கலாங்கிறாப்புல எல்லாரும் பல பேர் பல விதத்திலையும் கேட்டு வாங்கிட்டு போறாளே அப்படின்னு இவருக்கு ரொம்ப தாபமா இருந்தது, வருத்தமா இருந்தது. உலகத்தை நினைச்சு வருத்தப்பட்ட பெரியவா நல்லது நினைச்சு உலகத்துக்கு உபகாரம் பண்ணும்னா கூட ஜனங்கள் அதை எப்படி எல்லாம் தவறுதலா பயன்படுத்திக்கிறது பத்தியா அப்படின்னு ஒரு தாபம். அதனால பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொன்னேன். எல்லாத்தையும் காமிச்சார். ஒரே வீட்டு கல்யாண பத்திரிக்கை 4 பேர் கொண்டு கொடுத்து பெரியவா கேட்கிறா. பெரியவாளும் கொடுத்தா, ஒருத்தருக்கா கொடுத்துருந்தா. நல்ல வேளை இன்னைக்கு என்னமோ பெரியவா உடனே கொண்டு வான்னு, புடவை திருமங்கலாம் கொண்டு வான்னு சொல்லி கொடுக்கல. அதனால பெரியவாளோட நல்ல மனசை எல்லாரும் தப்பா புரிஞ்சுன்னு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றா. அதனால பெரியவா இதெல்லாம் கொடுக்குற இந்த புடவை திருமங்கல் எல்லாம் கல்யாணத்துக்கு கொடுக்கறதா நிறுத்தணும் அப்படின்னு அவர் கோச்சின்றார். பெரியவாட்ட சுவாதீனமா தான் சொன்னார். பெரியவா அவளுக்கு தெரியாதா 4 பத்திரிகை தான் வந்திருக்குன்னு. ஏன்னா எப்பொழுதும் கல்யாணம்னு கேட்டா உடனே அதுக்கு பதில் சொல்லி இதை எடுத்துன்னு கொடுக்க சொல்ற பெரியவா. இப்போ 4 பேருக்கு ஒன்றும் பதில் சொல்லாத இருக்கான்னாலே பின்னால ஏதோ கிளைமேக்ஸ் வரப்போறதுன்னு தானே பெரியவா அன்னை சொல்றா. வாஸ்தவம் தான், ஒரே கல்யாணத்துக்கு 4 பேர் பத்திரிகை கொண்டு கேட்கிறா, 4 தினசா கேட்கிறா. வாஸ்தவம், அவ தப்பு தான் பண்றா, இல்லைன்னு சொல்லல. நாமளும் இத்தனை நாளா பல பேருக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு இவா இப்படி பண்றா, ஒரே குடும்பத்திலேருந்து ஒரே கல்யாணத்துக்கு 4 பேர் கேட்கிறா அப்படிங்கிறது இப்பதான் தெரிஞ்சிருக்கு நமக்கு. இவா தான் பண்ணியிருக்கா. இப்படி யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கிறதுக்காக இனிமே ஜெனுயினா கேட்கிறவாளுக்கும் இல்லைன்னு சொல்றியா நீ அப்படின்னு. இப்ப வரவாழ்லாமே எல்லாருமே முடிஞ்ச மட்டும் கிடைச்ச மட்டும் கிடைக்கட்டும், அம்ட்ட மட்டும் சுருட்டலான்னா வரப்போறா? இல்லை, யாரோ இதுல ஒருத்தர் பண்ணலாம்.
இப்படி சமுதாயத்துல யாரோ ஒருத்தர் 2 பேர் ஒரு நல்ல காரியத்துக்கு ஏதோ இடைஞ்சல் பண்றாங்கிறதுனால அந்த நல்ல காரியத்தையே நிறுத்திடக்கூடாது அப்படின்னு கூட இருக்கிறவருக்கு அட்வைஸ் பண்ணினா உடனே என்ன பண்ணா, போய் ஒரு செட்டு புடவை வேஷ்டி திருமங்கல்யம் எல்லாம் கொண்டு வா அப்படின்னு அவர் கொண்டு வந்து அந்த 4 பேரையும் கூப்பிட்டா. இப்ப 4 பேரும் மாட்டின்ட்டா, கையங்களும் பிடிபட்டுட்டா. இந்த ஞானஸ்வரூபமான திரிகால ஞானின்னு பெரியவாளுக்கு முன்னாலே யாராலையான தப்பு பண்ண முடியுமா? அங்க நிக்குமா? அங்க சூரியனுக்கு எய்த்தாப்புல இருட்டு இருக்க முடியுமா? ஞானத்துக்கு எய்த்தாப்புல அஜ்ஞானம் இருக்க முடியுமா? 4 பேரும் மாட்டின்ட்டா. அவளோ பயப்படுறா. பயந்துன்னு வந்தா பெரியவா கூப்பிட்டா. அவளை பிரியமா தான் கூப்பிட்டா. என்ன பண்ணா, இந்த புடவை வேஷ்டி திருமங்கலையும் எல்லாத்தையும் கொடுத்து இன்னுமே இது மாதிரி பண்ணாதீங்கோ, இதை எடுத்துன்னு போய் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி க்ஷேமமா இருக்கும் அப்படின்னு. அதான் பெரியவா. நாம இருந்தா பண்ணுவோமா? நம்மள ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்சாக்க அவள்கிட்ட நாம ஏமாறுவோமோ? அவளுக்கு உதவி பண்ணுவோமோ? ஆனா பெரியவா என்ன பண்றான்னு, அவ நம்மள்கிட்ட தவறுதலா நடந்துனான்னு தெரிஞ்சா கூட அந்த தவறை மன்னிச்சு உடனேயே அவளுக்கும் அனுகிரகம் பண்ணி அவளுக்கும் கொடுத்துதான் அனுகிரகம் பண்ற. நீங்க 4 பேர் கேட்டுட்டு அதனால நீங்க தப்பு பண்ணிட்டு அதனால உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லல. கொடுத்துட்டு இனிமே இந்த தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறம் பெரியவா சொல்ற, இல்லாத கொடுமை இப்படி எல்லாம் பண்ண தோன்றது, என்ன பண்றது? அவ வரதட்சணை ஒழிக்கணும்ங்கிறது, கல்யாணத்தை எளிமையா பண்ணணுங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி மூலமெல்லாம் பார்த்துக்கணுமே, பார்த்து தெரிஞ்சுக்கலாமே. அவளுக்கு ஏன் 4 பேர் ஏதாவது கொஞ்சம் மட்டும் வேணும்னு தோணித்து அப்படின்னாரு. கல்யாணத்துல என்னென்ன சீர் சனத்தி எல்லாம் கேட்டாலோ அதுக்கு எத்தனை இடத்துக்கு போறது? அதனால போற இடங்கள்லாம் என்ன கிடைச்ச மட்டும் வாங்கிக்கலாம்னு தானே பாக்குறதா தோன்றாப்புல இருக்கு. அதனாலதான் எளிமையா இருக்கணும்னு சொன்னாது, வைதீகமா இருக்கணும்னு சொன்ன. அப்படி கேட்டவாளுக்கு அவ தப்பு பண்ணினாங்கிறதுனால அதை தர்மத்தை நிறுத்தக்கூடாது, நாம பண்றது பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு பண்ற. அது மாதிரி பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். பல பேர் கல்யாணம் ஆகணும்னா எப்படி பவுன் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னா. ஒரு வைதிகர் பெரியவாள்கிட்ட அழுதர், பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுத்து, முன்னாலேயே பத்திரிகையெல்லாம் வச்சு அனுகிரகம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு போயாச்சு, பெரியவாளும் உபகாரம் பண்ணிவிட்டா. அப்புறம் திருப்பி கல்யாணத்துக்கு கிட்டக்க இருக்கட்டே அழுதர், கல்யாணமே நின்று போயிடும் போல இருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஏன் என்ன இப்ப திடீர்னு சொல்றீ அப்படின்னு. இல்ல இப்ப பிள்ளையாத்துல சொல்றா, வைரத்தோடு போட்டாதான் கல்யாணம்ங்கிறா. நான் வைதிகன், நான் தர்மகிட்ட தூக்கின்னு வீடு விடா போயிட்டு நான் எங்க போவேன் வைரத்துக்கும் வைடூரியத்துக்கும்? என்னால இப்படி வைரத்தோடு போட முடியும்? அப்படி இல்லைன்னா கல்யாணம் நின்று போயிடும்ங்கிறா. கல்யாணம் நின்று போச்சா எனக்கு ஊர் உலகத்துல அவமானமா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய யாரான்னு கல்யாணம் பண்ணிப்பாளா? இது பெரிய விபரீதமா போயிடும், பெரியவாதான் காப்பாத்தணும் அப்படின்னு அழுத. இப்ப என்ன பண்ண முடியும்? பெரியவா அதையும் சொல்லியிருக்கா, வைரத்தோடு வேண்டான், பட்டுப்புடவை வேண்டான் அப்படி எல்லாம் சொல்றா. இந்த பட்டு வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு பல விதமான வியாக்கியானம் சொல்றா பெரியவா. நாம ஏதோ ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில பாக்குறதுக்கு அழகா இருக்கணும், பகட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான பட்டுப்பூச்சிகளை கொல்றோம். அத்தனை ஜீவஹிம்சை பண்ணி நாம ஒரு ஆடம்பரம் பண்ணிக்கிறோம். இது தேவையா? இது மனுஷத்தன்மையா அப்படின்னு கேட்கிறா. ஒரு பக்தர், பெரியவா பக்தர், அவர் ரொம்ப சுவாதீனமா பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணக்கூடியவர். அவர் ரொம்ப விளையாட்டா சொல்லுவார். பெரியவா பட்டு அப்படின்னாலே காஞ்சிபுரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். பட்டுப்புடவைக்கு பெயர் போனது காஞ்சிபுரம், காஞ்சி பட்டு உடுத்தி அப்படிங்கிறோம். ஆனா அப்படி பட்டு புடவைக்கே ராஜதானியா இருக்கிற காஞ்சிபுரத்துல இருக்கிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி பெரியவா என்ன பண்ணார், பட்டு புடவை வேண்டாம், பட்டு புடவை வேண்டாம்னு பிரச்சாரம். எங்க பட்டுக்கு ஆஸ்தானமா இருக்கும் அந்த இடத்துல இருந்தே பட்டு வேண்டாம் பட்டு வேண்டாம்னு சொல்றாப்புலையும் இருக்கு பெரியவா. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். அப்படி அவர் பரியாசமா சொல்லுவார். அது மாதிரி பட்டு வேண்டாம் அப்படின்லாம் சொல்றா, வைரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. ஏதோ காதுல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா காதுல சுமங்கலிகள்லாம் காது வெறுங்காதா இருக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதாவது காதுல, மூக்குல, கழுத்துல, கையில, காலில் இந்த இடங்கள்ல எல்லாம் அவன் ஆபரணத்தோட இருக்கணும், பூர்ணமா இருக்கணும், நிரம்பி இருக்கணும். அப்பதான் தீர்க்க சௌமங்கல்யம், வீட்டுக்கு நாட்டுக்கு எல்லா இடத்துலயும் சுபீக்ஷம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடம் எல்லாம் மூலியா இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அதுக்காக இங்கெல்லாம் ஆபரணம் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த காதுல ஓலை அப்படின்னு சொல்லணும், பனை ஓலையை சுருட்டி போட்டு பாடலாம். அம்பாளே காதுல ஓலைன்னு போட்டுருக்கா அப்படின்லாம் சொல்றோம். அதைத்தான் வச்சுன்னு சொல்றா பெரியவா. அப்படி ஓலையெல்லாம் போட்டுக்கிறதா, ஓலையை யார் வேணா எடுத்து போட்டுக்கலாமே, அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் தானே. அப்படி போட்டுருக்கா.
அப்படி ஓலையே போட்டிருந்தது காலப்போக்கில் மாறி மாறி அப்புறம் பவுன் தோடா போய் அப்படி போய் இப்படி போய் என்ன எடுத்துனர், அப்புறம் வைரத்தோடு வரைக்கும் வந்தது. அப்படி வைரத்தோடா வந்தா கூட வைர ஓலைன்னு பேர் வச்சுட்டா. அது பழசா இருந்த காதுல போட்டிருந்த ஓலை பேரே வைரத்துக்கும் போட்டுட்டா. வைரத்துல ஓலை கிடைக்குமா என்ன? கிடைக்காது. அது ஓலை தான் இருக்கணும், அந்த இடத்துல வைரம் இருக்கு, அதனால வைர ஓலையெல்லாம் பேர் வச்சுருக்கோம். அதனால வைரம் வேண்டாம், ஓலையே இருந்தாலே போரும் அப்படிங்கிற இதுதான் சாஸ்வதம். இந்த வைதிகரோ இந்த அழற கல்யாணம் நின்று போயிடும், வைரத்தோடு வேணும்னு என்ன பண்றது? என்ன பெரியவா என்ன பண்ணா, எய்தாப்புல ஒரு பக்த, அந்த பக்த நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவா, அவள்கிட்ட கேட்டா, நீ காதுல வைரத்தோடு தானே போட்டுருக்க? ஆமா அப்படின்னு. இது எவ்வளவு கேரட் தேரும் அப்படின்னு. 1 கேரட் அப்படின்னு. இதையும் பெரியவா கேட்கிறேன்னு அந்த வைதிகர் சொன்ன, அவ பிள்ளையாத்துல வைரத்தோடு கேட்கிறாளா, அதுவும் 1 கேரட்ல இருக்கணும்னு. அது பாருங்களேன். இதுல வேடிக்கை என்னன்னு, ரொம்ப இதெல்லாம் ஒரு தப்பு மாதிரியே நமக்கு ஒரு துளி கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாத ரொம்ப சர்வசகஜமா சாதாரணமா வச்சுட்டு இருக்கோம் இதெல்லாம். அதனாலதான் பெரியவா கேட்டா, அவ அதான் 1 கேரட்ல வேணும்னு கேட்கலாம். அதனால இது எவ்வளவு தேரும் அப்படின்னா 1 கேரட் அப்படின்னு. பெரியவா சொன்னா, அப்போ அந்த தோட கைட்டு எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தா, இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளே, இதுக்கு தான் பெரியவா கேட்கறான்னு தெரியும். பரம சந்தோஷம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே உனக்கு வேற தோடு இருக்கோ அப்படின்னு. நிறைய இருக்கு, இது மாதிரி இன்னொரு தோடு கூட இருக்கு ஆத்துல, எத்தனை தோடு வேணாலும் வாங்கிக்கலாம், நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே பெரியவா என்ன பண்ணா, அடுத்த மேனேஜரை கூப்பிட்டா, கடைக்கு போச்சுன்னா ஒரு சாதாரண தோடு ஒன்று வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டு வந்து தான் அனுகிரகம் பண்ணி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, இதை நீ காதல போட்டுனா இந்த வைரத்தோட கைட்டி கொடு, உன் புண்ணியத்துல இவரோட குழந்தைக்கு கல்யாணம் ஆகி க்ஷேமமா இருக்கட்டும் அப்படின்னு. உடனே அந்த வைரத்தோடு வாங்கி வச்சுட்டு அவர் கொடுத்தார். அவர் வந்தவர் வைரத்தோடுக்கு என்ன பண்ண போறோமோ எது பண்ணுமோ, அதுவும் 1 கேரட் வைரத்தோடு அப்படின்னா என்ன பண்ண போறோமோன்னு நினைச்சுட்டா, 1 நிமிஷத்துல பெரியவா இப்படி வாங்கி அப்படி கொடுத்துட்டா. அவர் பரம சந்தோஷமா வாங்கிட்டு போய் குழந்தைக்கு போட்டு கல்யாணம் பண்ணி க்ஷேமா இருக்கட்டும் அனுப்பிச்சுட்டா. இந்த அம்மாவுக்கும் பரம சந்தோஷம், இப்படி ஒரு உபகாரம் பண்றாப்புல நமக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதே அப்படின்னு. அந்த அம்மா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அப்படின்னா, உத்தரவு வாங்கிக்கிறதே பெரியவா சிரிச்சுட்டே சொல்றா, இனிமே அடுத்த தடவை என்கிட்ட வரத்தே வைரத்தோடலாம் போட்டுட்டு வராது அப்படிங்கிறா. காரணம் என்னென்ன, வந்தா நான் இது மாதிரி வாங்கிட்டு விடுவேன்னு அர்த்தம் போல இருக்கு. வந்தா நான் பிடிங்கிட்டு விடுவேன், அதனால இனிமே இங்க வரத்தே வைரத்தோடலாம் போட்டுட்டு வராது அப்படின்னு. இப்படி வைரத்தை கொண்டா, வைரூரியத்தை கொண்டா, இத்தனை பவுனை கொண்டா, அத்தனை பவுனை கொண்டா, இந்த பணத்தை கொண்டா, அந்த பணத்தை கொண்டா, என்னெல்லாம் இன்னும் என்னெல்லாமோ பார்க்கணுமே, இந்த சத்திரத்தை வை, அந்த சத்திரத்தை வை, இந்த கச்சேரி வை, அந்த அத்தை வை, இத்த வை அப்படின்னு. இதுக்கு மேல பார்த்தேன், இந்த காலகட்டத்துல இப்போ பெரியவா இந்த கல்யாணத்துல பார்த்தா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவா. பார்த்தேன்னா அதுல வைதிக ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு எது முக்கியமோ, மந்திரம் முக்கியம், மேல உள்ள காரியங்கள்லாம் முக்கியம், அதெல்லாம் விட்டுடுறோம். மற்ற விஷயங்கள்லாம் பிடிச்சுக்கிறோம், இந்த மேல இந்த வழி அந்த லௌகீகத்தெல்லாம் பிடிச்சுக்கிறோம். அதுல எவ்வளவு சாமான்களை பண்டங்களை விரயம் பண்றோம். பார்த்தேன்னா என்னமோ பரங்கிக்கால பிள்ளையார், பூஷணிக்கால பெருமாள், அப்படி இப்படி எல்லாம் பண்ணி அலங்காரமெல்லாம் வைக்கிறா. ஒரு சாப்பிட்ற கரிகாயெல்லாம் இது மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி வைக்கணுமா? அந்த பரங்கிக்கால இது மாதிரி இனிமேல் இந்த கரிகாலில் இப்படி எல்லாம் பண்ணி ஷோ கேஸ்ல வச்சு எல்லாருக்கும் என்ன பாக்குறவாள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போறா, விஷாத போறா. அதுக்கப்புறம் அந்த கரிகாலெல்லாம் தூக்கி போட்டெறிய போறோம். அதுக்கு இதெல்லாம் ஒரு ஏழை அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துருந்தா, அந்த கரிகாயெல்லாம் கொடுத்துருந்தா, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் வயறார சமையல் பண்ணி போட்டானோ அந்த குழந்தையெல்லாம் திருப்தியாவானோ இருந்திருக்கும், சாப்பிட்டு இருக்கும், வயறானோ வழித்திருக்கும். அதுக்கு இல்லாத இது மாதிரிலாம் ஒரு ஆடம்பரம் வேஸ்ட் பண்றோம். இத்தனை ஐட்டம் பண்றது, அத்தனை ஐட்டம் பண்றது, இப்படி வைக்கிறது, அப்படி வைக்கிறது, அத்தனை அலங்காரம் பண்றது, அத்தனை அலங்காரம் பண்றது, எல்லாம் வேஸ்ட். யாராரு என்னென்ன சாப்பிட்றா அப்படிங்கிறத விட எரியறது தான் ஜாஸ்தியா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கல்யாண செலவுல உபயோகமா யாருக்கானும் ஒருத்தருக்கு உபயோகமா அதுல ஏதானும் போயிருக்குமா அப்படின்னு பார்த்தா, அப்படி உபயோகமா போனதை விட உபயோகம் இல்லாத வேஸ்ட் ஆனதுதான் முக்காவாசிக்கு மேல இருக்கும். அதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். பெரியவாள்கிட்ட பக்தி, பெரியவாள்கிட்ட பக்தி, பெரியவா சரித்திரம் கேட்கிறோம், பெரியவா பெருமை கேட்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நாம ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு நம்மளால ஆன கைங்கரியம் பண்ணும். முதல்ல நாம அனுஷ்டானம் பண்ணும். நமக்கு தெரிஞ்சு யாரானும் பண்ணினா கூட அதை தடுக்கணும், சொல்லணும். பெரியவா அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா இதெல்லாம் நாம வேஸ்ட் பண்ணாத இருக்கணும் அப்படின்னு. இப்படி இருந்தோம்னாலே நாமெல்லாம் பொறுப்பா இருந்தாலே நாட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் போயிடும். பொருளாதார பிரச்சனைகள்லாம் தானே இருக்கிற இடம் தெரியாத ஓடி போயிடும். எல்லாருமே உதாரித்தனமா செலவழிக்கிறதுனால தானே பொருளாதாரத்துல இவ்வளவு சிக்கல்லாம் ஏற்படுறது. இப்படி காலம் வெறிச்சு கிடக்கு. அது இல்லாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெரியவாளோட உபதேசம். அதுதான் பெரியவா சொன்னா. அப்படி இந்த கல்யாணங்களுக்கெல்லாம் பெரியவா உபகாரமும் பண்ணியிருக்கா.
மணிகண்ட சர்மா அப்படின்னு திருவனந்தபுரத்தில் இருக்க அவர் ரிக்வேதி. ரிக்வேதத்தை ரொம்ப ஏழை சாமானியமான குடும்பம் தான். அவர் ரிக்வேதத்தை அத்தியானம் பண்ணினதுக்கு அப்புறம் பெரியவா ஹாஸ்பிட்டலில் போய் ஷடங்கம்ங்கிறத படிக்க சொன்னா. அந்த ஷடங்கம் படிச்ச ஒரே வித்வான் இருந்தார். அவர் காலமாயிட்டா அந்த ஷடங்கம்ங்கிறதே போயிடும். அதாவது வேதம்ங்கிறது உயிர், அதுக்கு அங்கம் 6 அங்கம். அந்த 6 அங்கத்தை தான் ஷடங்கம்ங்கிறோம். அந்த ஷடங்கத்தை போய் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு 5-6 வேதம் படிச்ச குழந்தைகளை அந்த ஹாஸ்பிட்டல அனுப்பிச்சு அவள்கிட்ட படிக்க சொல்லியிருந்தா. அப்படி படிச்சுன்னுக்கிட்டே இந்த மணிகண்ட சர்மாவோட தங்கைக்கு கல்யாணம். 12 வயசு வந்தது. கல்யாணம் வீட்டில் ஏற்பாடு பண்ணினா. அவ என்ன பண்ணா, பத்திரிக்கை அனுப்பிச்சு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சு பெரியவா அனுகிரகத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா. பெரியவா பண்டரிபுரம்ங்கிற இடத்துல இருந்தா. இந்த மணிகண்ட சர்மா பத்திரிகை கொண்டு வச்சோன்னு பெரியவா கேட்டா, கல்யாணம் எப்ப எல்லாம் பார்த்துட்டு நீ எப்போ கல்யாணத்துக்கு போறேன்னு. போகணும், தான் போறேன். இப்படி இந்த மணிகண்ட சர்மாவோட பேசி நிற்கிறதே பம்பாயிலேருந்து அனந்தராமன் ஒரு பக்தர் அவர் வந்திருந்த மனைவியோட. அவ என்ன பண்ணினா, ஒரு 10 பவுனுக்கு தங்க சங்கிலி அதை பண்ணி கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சா. பெரியவா எதுக்குன்னா, அந்த அம்மா சொன்னா, பெரியவா சொப்பனத்துல எனக்கு 10 பவுன்ல சங்கிலி பண்ணி கொடுன்னு போடுவியான்னு கேட்டா, அதனால உடனே பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன்னு கொண்டு வச்சா. பெரியவா சிரிச்சுனே, நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டேன் பவுன் சங்கிலி, சொப்பனத்துல கேட்டேனா அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுவிட்டு உடனே சொல்றா, இந்த மணிகண்ட சர்மா காமிச்சு, இவன் பாவம் நான் சொன்னேன்னு வேதாத்தியானம் பண்ணியிருக்கான், ஷடங்கம் படிச்சுட்டு இருக்கான், கஷ்டப்படுற குடும்பம், இவன் சகோதரிக்கு கல்யாணம் நடக்கிறது, அதனால இந்த குழந்தை கல்யாணத்துக்கு வேணா இதை வச்சுக்கலாமா, இந்த சங்கிலியை நீங்களே எடுத்துன்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி சுப்பிரமணியர் அப்படின்னு ஒரு பக்தர், இந்த லைப்ரரி சுப்பிரமணியர், இந்த அனந்தராமன், அவர் சம்சாரம் எல்லாரையும் இந்த மணிகண்ட சர்மாவை அழிச்சுன்னு போக சொல்லி கல்யாணத்தை பண்ணிவாய், ஒன்னால இந்த கல்யாண செலவு முழுக்கலும் நீனே பண்ணுன அப்படின்னு சொல்லி அவளை விட்டு பண்ண சொல்லிட்டு இந்த பம்பாயிலேருந்து இந்த மணிகண்ட சர்மாவுக்கு ஒரு செலவும் இல்லை. இவாளே போனா இந்த அனந்தராமன் அவள்லாம் எல்லாத்தையும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா. ஆனா தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த 10 பவுன் சங்கிலி அங்க வாங்கிக்கல, வேண்டாம் அப்படின்னு விட்டா. அதை திருப்பி எடுத்துன்னு வந்தா. பெரியவாள்கிட்ட சொன்னா, எல்லாம் கல்யாணத்தை நன்னா பண்ணி வச்சாச்சு, ஆனா இந்த சங்கிலி தேவையில்லை, வேண்டான்னு வச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, நீ ஒண்ணு பண்ணு, இதை கேஷா ஆக்கி, இதை வித்து கேஷ் ஆக்கி அந்த கல்யாணம் ஆன பொண்ணு பேர்லயே டெபாசிட் பண்ணிடும், மாசம் மாசம் வட்டி போறாப்புல பண்ணு அப்படின்னு சொன்னான். பண்ணி அது போயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மணிகண்ட சர்மா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு பெரியவாள்கிட்ட சொன்னேன், அக்காவுக்கு அனுப்பிச்சுன்னு அந்த வட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்ல பெரியவா அதை டெபாசிட் பிக்சட் டெபாசிட்டா பண்ண சொல்லி, அந்த அவ சிஸ்டருக்கு கல்யாணம் வந்து அவளுக்கு பொன் குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தோடனே இந்த டெபாசிட் பண்ணி வச்ச இந்த பணத்தை அப்படியே அந்த கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்திக்க சொன்னான். இது பெரியவா அனுகிரகத்தை பாருங்கோ. மணிகண்ட சர்மாவுக்கு அனுகிரகம் பண்ணத்தோட இல்ல, அவ அக்கா சிஸ்டர் கல்யாணத்துக்கு அனுகிரகம் பண்ணத்தோட இல்லை, அந்த சிஸ்டருக்கு குழந்தை பிறந்து அந்த பொன் குழந்தை கல்யாணத்துக்கும் இந்த பணம் உபயோகமா இருந்திருக்கு பெரியவா பண்ற அனுகிரகம். அப்படின்னா குடி முழுதும் ஆட்கொண்டு அப்படின்னு வழி வழியாவும் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. எதனால பெரியவா சொன்ன அந்த பிரியமான அந்த வேதத்தை அத்தியானம் பண்ணி ஷடங்கத்தை அத்தியானம் பண்ணி அந்த வைதீக நெறியில நின்னதுனால அதுக்கு பரம்பரையா பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டு வரான்னு தெரியுது. அதனால பெரியவா அனுகிரகத்தை அடையணும்னா நாம வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவளுக்கு பிடிச்ச அந்த தர்ம வழியில நின்னுட்டோம்னா, வேதோக்தமான வழியில இருந்தோம்னா நமக்கு அவ அனுகிரகம் பரம்பரையா இருக்குன்னு இந்த நிகழ்ச்சிகள் மூலமெல்லாம் தெரியுது. இப்படி கல்யாணத்துக்கெல்லாம் ஒரு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கிற பெரியவா இன்னும் சமுதாயத்துக்கு என்ன பல விஷயங்கள்லாம் சொல்லி இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.